இப்போ சூப்பரான டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன் என்னென்னா ரசம் குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ரசம் சூப்பரான ஒரு ரசம் நண்பா. ஸோ மிளகு ரசம். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணுங்களா. ரசம் பண்ணுறோங்க. இது ஒரு முடி ஊற்றிடுவோம். புளியை போட்டிருக்கேன். ஸோ ஒரு 100 கிராம் புளி. ஸோ இது நல்லா கலக்கணும். ஸோ நல்லா உடச்சிக்கணும். நல்லா பிணையணும். இது நான் டொமேட்டோ இப்போ போடல, தக்காளி வேணும் நீங்கள் போட்டுங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பற்றி மிளகு ரசம் செம்மையாக இருக்கும். புளி பாருங்கள், ஊர்லேருந்து கொண்டு வந்தது நம்ம ஊர் புளி. நல்லா இது கரன்னு கரைச்சி நல்லா இது வந்து ஒரு 10 நிமிஷமாச்சு நல்லா இது பண்ணணும். கொஞ்சம் ஊற போட்டுருக்கணும். ஸோ இது 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அப்புறம் கையில் போட்டு நல்லா இது பண்ணணும். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. இது ஒரு பூண்டு வச்சுருக்கிறேன் இல்லை முழுசாக. இப்போ கருவேப்பிலை ஒரு தேவையான அளவு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 வச்சுருக்கிறேன். இல்லை இப்போ பெப்பர்லாம் வைக்கணும், மிளகு வைக்கணும், அப்புறம் ட்ரை சில்லிலாம் வைக்கணும். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா, பெப்பர் ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகு ஜீரகம் ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன். பூண்டு ட்ரை சில்லி ஒரு 5 எடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் தட்டி விடுறது. பச்சை மிளகா இருக்குது. ஓகே நண்பா, ஸோ இதுதான் இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா, நான் இதில் பெப்பர் போட்டுறேன். பெப்பர் பச்சை மிளகா போட்டுறேன். ஸோ 2 ஒரு 3 இது இந்த பச்சை இது ட்ரை சில்லி போட்டுக்கிறேன். ஸோ எல்லாம் போட்டு இதில் அடின்னு அடிச்சிடணும் தான் கிளாஸில். ஸோ இதோட பூண்டு போட்டுடலாம். பூண்டு அடிக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா காரமாக வைக்கிறேன். மிளகு ரசம் சும்மா ஒரு தகுந்தாப்பில் தான் வைக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி வைக்கல. ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். 5 நம்பர்ஸ் இந்த மாதிரி குத்தணும். இந்த மாதிரி கை வச்சுட்டோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் தெரிக்காது. வச்சு குத்து. ரொம்ப இந்த மாதிரி பறந்துச்சுன்னா இந்த மாதிரி பேப்பர் பிடிச்சி வச்சுக்கோங்க கீழே. ஸோ ஈஸியாக இருக்கும். கீழே விழுந்தாலும் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொத்தி இந்த மாதிரி கையில் இடித்து கட்டையில் இடித்து சாப்பிட்டிங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நண்பா பாருங்கள், செமையாக பண்ணியாச்சு. நல்லா அடி நடிச்சாச்சு. ஸோ இதான் இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகிடும். ஸோ நண்பா, இதில் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் இடிச்சுக்கிறேன். கருவேப்பிலை போடுறதுக்கு மறந்துட்டு அப்படியே. ஸோ இப்போ இதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இடிச்சுக்குங்க. ஸோ கருவேப்பிலை போட்டு இடிச்சிட்ருக்குறேன். அவ்வளோதான், ரெடி. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. கட்டையில் இடித்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ மறக்காமல் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இடிச்சாச்சு பாருங்கள், சூப்பராக. இதுதான் இன்றைக்கி மிளகு ரசம் சூப்பராக இருக்கும். ஸோ இது இன்றைக்கி புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் போட்டுருந்தேன். நல்லா இதாகிடுச்சு, உருகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இது மாதிரி நல்லா. நீங்கள் வேணால் தக்காளி வேணுமா போட்டுங்க. நான் தக்காளி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி புளியை போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நண்பா, எத்தியாச்சு. நான் சட்டி காஞ்சிட்ருக்கு. எண்ணெயை ஊற்றினோம் தான். ஸோ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிங்க. ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஒரு 10 ml ஊற்றிக்குங்க. இது வந்து இது வச்சுருக்கேன். கடுகு ஒரு 3 கிராமு. அதாவது ஜீரோ லைட்டாக 1 கிராம் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுறாங்கன்னா எண்ணெயில் காஞ்சிச்சு.
ஸோ கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தெரிக்கும் பார்த்துக்கோங்க. இதை போட்டுருவோம். இப்போ இந்த இடித்து வச்சதை அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். நிறைய கலந்துருவாங்க. வந்து எண்ணெயில் அழிச்சிடுவாங்க. சரி, ஓஹோ இப்போ வந்து எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். அப்புறம் இந்த கரைச்சி வச்சிருந்த புளியை தண்ணி அப்படியே ஊற்றிடணும் தான். ஸோ நம்ம சேர்த்து உப்பு போட்டுறோம். தேவையான அளவு உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டே இருக்கும். உப்பு போட்டாச்சு. லட்சம் நெய்யாண்ணா இப்போ பாருங்கள். ஒரு சைடு தண்ணியை ஊற்றிடும். தண்ணி வச்சு ஒரு கொதி வந்தாலும் எடுத்துகிற அவ்வளோதான். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். மூடியை போட்டுறாங்க தான். ஒரு கொதி வந்தாலும் அப்புறம் எடுத்துகிறாங்க. ரெடி ஆகிடுச்சுன்னு தான். இப்போ கொதி வந்துச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுறோம் தான். அதான் முடிஞ்சிச்சு. ஸோ நண்பா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ஸோ நண்பா பாருங்கள், செம்ம லெவலாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப ரசமாக இருக்குது. ஸோ நம்ம ரசத்தை ஊற்றிடுறேன். ஆனால் ரசம் நீங்கள் தனியாக அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அப்படிங்க நல்லா மிளகுலாம் போட்டு நல்லா காரமாக இருக்கும். ஸோ நல்லா தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே இருக்கும் ரசம். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், நல்லா ஊற வச்சுட்டேன். நிறையா ஊற்றியாச்சு. ஸோ இது குடித்தா தான் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க பாருங்க. ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. பிஸ்மில்லா. செம்ம காரமாக பெப்பர்லாம் இறங்கி நல்லா காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நான் இதெல்லாம் போடல, மிளகாத்தூள் மஞ்சள் எதுவுமே போடக்கூடாது. மசாலா ஐட்டம்லாம் இந்த இதுதான் போட்டு செம்மையாக பண்ணோம். பாருங்கள், அந்த கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வச்சு செம்மையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும் நண்பா. ஸோ அதேமாதிரி என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ ஓகே ஜதாக்குள்ள. ஸோ இன்றைக்கி மீனும் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ மீனும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஜிங்கா, இது வந்து மீன் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர் மசாலா போட்டு, இந்த அரஃபா மசாலா போட்டு பண்ணி வச்சுருக்கேன் நண்பா. பாருங்கள், அருமையாக இருக்குது, நல்லா ஸ்கிரிப்ஸியாக இருக்குது. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஓகே, பை பாய்.